வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. நிறையா பேர் நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கிறிஸ்பியான அடை தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பருப்படை தான். அதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி, அதுக்கப்புறம் வடைக்கு போடுவோம் இல்லையா கடலைப்பருப்பு, அது அப்புறம் துவரம் பருப்பு, இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை விட துவரம் பருப்பு அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். அதே மாதிரி உருட்டு உளுந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. ஏன் உளுந்து சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறனால ரொம்ப ஹார்டாக இருக்கும் தோசை. அதுக்காக கொஞ்சம் உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தோசை சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த படியில் ஒரு படி எடுத்திருக்கேன். எங்கள் 5 பேருக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா, ஒரு 10 பல் பூண்டு, சோம்பு, இதெல்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சோம்பு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அடை தோசை உங்களுக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க, இதை நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வரமிளகாய் தூள் சேர்ப்பாங்க. நம்ம வரமிளகாய் தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாகவும் இருக்கும். தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறனால நீங்கள் வரமிளகாய் தூள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அடிக்கணும் அப்படின்றதில்ல, ஓரளவுக்கு குறன்னு அடித்தாலே போதும். இதை நம்ம திரும்பி மாவோட சேர்த்து தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ கிரைண்டரில் நான் மாவு போட்டு விட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அரிசியுமே நீங்கள் மிக்சியில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கனால கிரைண்டரில் போட்டு ஆட்டுறேன். நீங்கள் கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா மிக்சியில் அடித்து எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. மாவை கொஞ்சம் ஒன்றரெண்டாக குறன்னு தான் இருக்கணும். அப்போ தான் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வரமிளகா, பூண்டு, சோம்பு இதெல்லாம் மிக்சியில் அடித்தோம் இல்லையா, அதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு ரொம்ப வலுவலுன்னு ஓட விடாமல் ஓரளவுக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட மாவு ஆட்டிட்டு அதுக்கு என்னென்ன கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காயும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த தோசை சாப்பிடும்போது இடையில இந்த தேங்காய் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இதுக்கு மெயினான ஒன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா முருங்கைக்கீரை தான். பருப்படைக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இந்த கீரை தான். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இந்த பருப்படையை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இதில் பருப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்க்குறனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் எங்கள் தேவையான அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். மீதியை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நான் வேணும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஊற்றும் போது தேங்காய், வெங்காயம் இது அப்பம் கட் பண்ணி போட்டுக்குவேன். இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு தூளுப்பு போட்டுக்கிறேன். இப்போ அரைக்கும்போது உப்பு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் அரைக்கும்போது உப்பு சேர்க்கலை. அதனால் இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் ஊற்றலாம். முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தோசையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த தோசை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் தோசை மாதிரியெல்லாம் இழுத்தெல்லாம் ஊற்ற முடியாது. இந்த அடை மாதிரி தான், இது பருப்பு அடை அப்படின்றனால இந்த மாதிரி தான் நம்மளால் ஊற்ற முடியும். ஏன்னா இதில் வெங்காயம், கீரை இதெல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவை ரொம்ப நைஸாலாம் ஆட்டலை, கொஞ்சம் குறன்னு ஆட்டியிருக்கனால நம்மளுக்கு தோசை இந்த சேஃபில் தான் வரும். ஆனால் தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நான் கள்ளிச்சட்டி தான் எப்பயுமே தோசைக்கு யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வாசமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக ஆயில் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் அப்படின்றனால உடம்புக்கு நல்லதான் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். அது மாதிரி வேக விடும்போது மூடி வச்சு வேக விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அது மாதிரி நல்லா மொறுன்னு நம்மளுக்கு வெந்து வரும். அடுப்பை ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த தோசை ரெடி பண்ணணும். எந்த அளவுக்கு பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். சமையலை பொறுத்த அளவில் பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக செஞ்சால் மட்டும்தான் எந்த ஒரு இதுவுமே டேஸ்டியாக இருக்கும். அது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்ல வரேன்.
ஒன்றொன்றையும் நான் ரொம்ப பொறுமையாக பார்த்து செய்வேன். இப்போ இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி தான் எடுத்திருக்கேன். தக்காளி சட்னி வேணுனாலும் உங்களுக்கு என்ன வைக்கணும்னு தோணுதோ அது வச்சுக்கோங்க. எது வச்சாலுமே இதுக்கு நல்லா தான் இருக்கும். என்னோடய சின்ன பையன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஜீனி வச்சு சாப்பிடுவான். நாங்கள் வந்து சட்னி வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சமையல் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து டிப்பு அடுத்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தோசை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கனாலே அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து செஞ்சு தர சொல்லுவாங்க. இதில் தேங்காய் இதெல்லாம் இருக்கிறனால நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.